கங்கை சாக்கடை ஆகிடுச்சு. மனிதர்கள் பயன்படுத்த லாய்க்கில்லாத அளவுக்கு மாசுபட்டு போச்சு. கங்கை நீரில் ஃபீகல் கோலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் அபாயக்கட்ட அளவில் இருக்குன்னு இடதுசாரிகள் சொல்ல, அல்ல அதெல்லாம் சும்மா சூப்பராக இருக்குது, அதன் பிஹெச் வேல்யூ அற்புதமாக இருக்குது, கங்கை தண்ணீர் சுத்தமாக அல்கலைன் தண்ணீராட்டம் இருக்குது, அப்படியே குடிக்கலான்னு வலதுசாரிகள் சொல்ல, கும்பமேளா காரணமாக கங்கையை வைத்து நடக்கும் அரசியலுக்கு எதிர்பாராத ட்விஸ்டா ஒரு ஆராய்ச்சி அறிக்கை கொடுத்திருக்கிறார் பத்மஸ்ரீ டாக்டர் அஜய்குமார் சோன்கர். யார் இவருனா, கேன்சர், ஜெனட்டிக் கோட், செல் பயாலஜி, ஆட்டோபேஜ் ஆகியவற்றில் உலகளாவிய ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர். வேகனிகன் யூனிவர்சிட்டி, ரைஸ் யூனிவர்சிட்டி, டோக்கியோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலுடன் சேர்ந்து ஏதோ ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சிட்டு இருக்க ஒரு சாதாரண விஞ்ஞானி. இவர் தான் கங்கை நீரை ஆராய்ந்து இப்போ ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா, கங்கையில் இத்தனை கோடி பேர் குளித்தும் கங்கையில் எந்த நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களும் கவலைப்படும் அளவுக்கு இல்லை. அது சுத்தமான ஆல்கலைன் தண்ணீராகவே இருக்குது. அந்த தண்ணீரில் இருக்கும் 1100 வகையான பாக்டீரியா பேஜ் வைரஸ் நுண்ணுயிரிகள் தண்ணீரில் உருவாகும் பாக்டீரியாவை ஊடுருவி 50 மடங்கு வேகமாக அவற்றை அழித்து விடுகிறது. மொத்தத்தில் கங்கை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். உலகிலேயே தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும் ஒரே ஆறு கங்கை அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன, கங்கை தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்குமா? எப்படி? முன்னரே சொன்னது மாதிரி அந்த ஆற்றில் வசித்து வரும் 1100 வகையான மைக்ரோஃபோபிக் வைரஸ்களின் ஒரே இலக்கு பாக்டீரியாக்கள் மட்டுமே. இதனால தான் இதை பாக்டீரியா பேஜ் என்கிறார்கள். தமிழில் சொல்கிறதுனா பாக்டீரியா உண்ணிகள், நுண்ணியர் திண்ணி அல்லது நுண்ணியர் உண்ணி அல்லது பாக்டீரியா உண்ணி அல்லது பாக்டீரியா விழுங்கி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த உண்ணிகள் என்ன செய்யும் என்றால், முதலில் பாக்டீரியாக்கள் மீது அமர்ந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். பிறகு தனது டிஎன்ஏவை செலுத்தி பல மடங்காக பெருகும். பாக்டீரியாக்களை உடைத்து வெளியேறி அடுத்த பாக்டீரியாவை தாக்கும். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்வதென்றால், கொசு எப்படி நம்ம மேலே உட்காந்து மெதுவாக ஊசியை நுழைச்சி ரத்தத்தை குடித்து மலேரியாவை கொடுத்துட்டு நம்மை கொல்லுதோ அதுபோல். ஆக இந்த பாக்டீரியா உண்ணிகளால் கங்கை சுத்தமாகவே இருக்கிறதா, அதாவது நோய்க்கிருமிகளிடம் இருந்து மட்டும். மனிதர்களாகிய நாம போடுற குப்பை கூள்ளங்கள், பாதி எறிந்த உடல்கள் எல்லாம் நாம தான் சுத்தம் செய்யணும். அதை சுத்தம் செய்கிறதுக்கு கங்கைக்கே ரொம்ப கஷ்டம். இந்த பாக்டீரியாவை திங்கிற பாக்டீரியா பேஜ்களால் மனிதர்களுக்கு மட்டும் கெடுதல் வராதா என்றால் வராது. ஏனென்றால் இந்த மைக்ரோஸ்கோபிக் நுண்ணியர்கள் பாக்டீரியாக்களை மட்டுமே தாக்கும். சரி, இந்த கங்கையில் முங்கினால் பாவங்கள் போகும், நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, நிஜமா என்றால் பாவங்களை குறித்தெல்லாம் தெரியாது, ஆனால் நோய்கள் தீரும் என்பது நிஜம்தான். 1896ஆம் ஆண்டு பிரிட்டிஷை சேர்ந்த எர்னஸ்ட் ஹான்பெரி ஹான்கின் என்கிற பாக்டீரியாலஜிஸ்ட் கங்கை நீர் காலராவுக்கு எதிராக செயல்படுவதை அறிந்தார். கங்கை ஆற்றில் பாக்டீரியாக்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று இருப்பது என்று அவர் அறிந்தார். 1915ஆம் ஆண்டு பிரிட்டிஷை சேர்ந்த பாக்டீரியாலஜிஸ்ட் ஃப்ரெட்ரிக் டோர்ட் சின்ன சின்ன மைக்ரோஸ்கோபிக் உயிரினங்கள் பாக்டீரியாவை கொல்வதை கண்டறிந்தார். அதன் பின் நடந்த பல ஆய்வுகளின் முடிவில் தான் இந்த பாக்டீரியா பேஜ் கண்டறியப்பட்டது. என்றாலும் அந்த நேரத்தில் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கப்பட்டதால் இந்த பாக்டீரியா பேஜ் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மருத்துவ உலகில். ஆனால் இந்த கங்கை நதியின் பாக்டீரியா உண்ணிகள் தொழுநோய் ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதால் இந்த புனித நீர் தொழுநோய்களுக்கு மருந்தாக இருக்கிறதாம். 100 வருஷங்களுக்கு முன்னாடியே வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சு சொல்லியும் நம்ம செக்குல மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை என்பதுதான் பரிதாபமே. தீய பாக்டீரியாக்களை அழித்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும் இந்த ஆற்றை கடவுளாக இந்துக்கள் வணங்குவதில் தப்பே இல்லை என்றால் சரிதானே?